அடுத்த சகோதரர் கேட்டுக்கிறாங்க, இந்த எஸ்எம்எஸ்ல குரான் ஹதீஸ்கள் அனுப்பும் பொழுது அதை சில சமயம் டெலீட் பண்ண வேண்டியிருக்குது. அப்போ டெலீட் பண்ணும் பொழுது கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்று தங்களுடைய கைகளாலேயே குரான் வசனங்களை அழிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அதனால எஸ்எம்எஸ் மூலமா குரான் ஆயத்துக்களை அனுப்பாதீங்க, ஹதீஸ்கள் அனுப்பாதீங்கன்னு சொல்றாங்களே, இது மார்க்கத்தில் கூடுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த எஸ்எம்எஸ் இமெயில நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த தவறல்ல, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இது இன்னைக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை நல்ல ஒரு மீடியா, இன்ஃபர்மேஷன் மீடியா, இந்த மீடியாவை மார்க்கத்திற்காக நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த தவறே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்மளோட ஒரு பெரிய மிஸ்டேக், முசீபத் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பின்னபஇன் ஃபதபையனு, உங்களிடத்தில் யார் எந்த ஒரு செய்தியை கொண்டு வந்தாலும் முதலில் அது ஆதாரப்பூர்வமானதா சரியானதா என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். தெளிவுபடுத்தாம நீங்க எல்லாத்தையும் பரப்பி விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு சொல்லாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, ஒருவன் பொய்யன் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? எதையெல்லாம் கேள்விப்படுகிறானோ அதையெல்லாம் மத்தவங்களுக்கு சொல்லுவான். இதுதான் பொய்யன்கிறதுக்கு ஆதாரம். என்னப்பா நான் கேள்விப்பட்டு சொல்றேன்பா, இது ஆதாரத்தில் எனக்கு அவர் சொன்னாரு, அதை ஒன்று சொல்லிட்டேன், இவன் பொய்யன் இவன். அப்போ கேள்விப்பட்டதெல்லாம் பரப்போது, படித்ததையெல்லாம் பரப்போது, இது மார்க்கத்திற்கு முரணான மிகப்பெரிய ஹராம். இந்த ஹராமான வேலையை இன்றைக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாக நம்மளும் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி செய்யறாங்க? ஏதாவது எஸ்எம்எஸ் வர வேண்டியது, இது ஆதாரப்பூர்வமானதா, சரியானதா, உண்மையா, ஹதீஸா, இல்ல இதை பத்திலாம் இல்ல, உடனே மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணு, எல்லாத்துக்கும் அனுப்பு. இதுல எஸ்எம்எஸ் அனுப்புறாரு, குர்ஆன் வசனங்களை நம்ம டெலீட் பண்ண வேண்டி இருக்கிறதுனால நீங்க குர்ஆன் ஆயத்துக்களை எஸ்எம்எஸ் மூலமா அனுப்பாதீங்க, குர்ஆன் வசனங்களை டெலீட் பண்ணுவது கியாமத் நாள் அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருடா, உடனே பார்க்கணும் இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்களா, உண்மையா இது? அப்படி சொல்லிதானே இதுக்கு என்ன ஆதாரம், என்ன அர்த்தம் இதுக்கு? அதனால நம்ம உண்மையில எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடாதா அப்படிங்கறத நல்ல மார்க்கம் தெரிந்த அறிஞர்களிடத்திலோ அல்லது மதரசாக்களிலோ ஃபத்வா பெற்று நீங்கள் தெளிவான பிறகு இந்த எஸ்எம்எஸ் மற்றவங்களுக்கு அனுப்பணும். இது உண்மையா பொய்யா தெரியாம எல்லாத்துக்கும் அனுப்பிட வேண்டியது. அதே மாதிரி இன்னொரு எஸ்எம்எஸ் நீங்க உலகம் பூரா அப்படியே ஃபேமஸா எஸ்எம்எஸ் இமெயிலையும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஆர்எஸ்எஸ் காரர்கள் போய் இது எடுக்கிறாங்க, சென்சஸ் எடுக்கிறாங்க, வீடு வீடா பெண்கள் அனுப்பி கணக்கு கேட்கறாங்க. ஆகவே அங்க 2 பேரை பிடிச்சான், அங்க 2 பேரை பிடிச்சான், ஆகவே இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் இது பரப்புறாங்க. எனக்கு கேள்வி, இது உண்மையா பொய்யா, உண்மையா பொய்யா, உண்மையா பொய்யா? நான் கேட்கிறேன், உண்மையா பொய்யான்னு தெரியாம ஏன் பரப்புறீங்க? எந்த ஊர்ல பிடிச்சாங்க ஆர்எஸ் காரங்களே? ஏன் தேவையில்லாம மக்கள்கிட்ட பீதியை ஏற்படுத்துறீங்க, குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க? ஆர்எஸ் காரங்கள்ட்ட அந்த அஜெண்டா இருக்கிறது உண்மை. ஒட்டுமொத்த இந்தியாவையுமே குஜராத்தாக மாற்ற வேண்டும் அவங்களுடைய அஜெண்டால இருக்குது. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு ஆக்கப்பூர்வமான முயற்சியில் செய்யறது விட்டு இப்படி எஸ்எம்எஸ் பரப்பி இன்னும் சில பேர் தான் உண்மையிலேயே உங்களுக்கு ஈமான் இருந்தால் இந்த எஸ்எம்எஸ் அனுப்புங்க. இந்த பொய் அனுப்புறதுக்கு நம்ம ஈமான் சோதனை அனுப்புவோம். ஈமான் இருந்தால் இந்த எஸ்எம்எஸ் அனுப்பு. எவ்வளவு பெரிய தவறு இது. இன்னும் சில பேரை பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் மெயில்ல உட்கார்ந்து சாட்டிங்ல உட்கார்ந்து இபாதத்து மார்க்க ரீதியா அவரை பத்தி பலாய் கழுவ வேண்டியது, இவரை பத்தி பலாய் கழுவ வேண்டியது, அவர் அப்படி செஞ்சாராம், இவர் இப்படி செஞ்சாராம், மார்க்கத்தில் அந்த அறிஞர் இப்படி பண்ணாரு, இந்த அறிஞர் இப்படி பண்ணாரு, இவங்களுக்குள்ள பலாய். நான் என்ன சொல்றேன், இதுக்கா நீங்க அல்லாஹ் இமெயில் கொடுத்தான்? இப்ப நேர்ல உட்கார்ந்து புறம்பேசி கழுவுறது போக இப்ப இமெயில்ல பாவம் யாருன்னு தெரியாது, அவரு முகமே தெரியாது. இப்ப யாரோ ஒரு பாவம் தமிழ்நாட்டில் ஒரு மார்க்க அறிஞர் இருக்கிறாரு, ஒரு சகோதரர், அவரை பத்தி அவர் யாருமே முகம் தெரியாது. இவர் அவரை உட்கார்ந்து பலாய் கழுவாரு, அவர் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அது செஞ்சாரு, இது செஞ்சாரு, இல்லாத பொல்லாத பலாய். பாவம் அந்த பாதிக்கப்பட்ட சகோதரருக்கு இவர் யாரு முகம் தெரியாது. முகம் தெரியாமல் இவர் தன்னைத்தானே அவர் குற்றவாளி ஆக்கிக் கொள்கிறார். நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் இவர் குற்றவாளியா நிற்க போறாரு. எவ்வளவு பெரிய பாவம் இது. சாட்டிங்ல உட்கார்ந்து இதையா பேசுறது? மார்க்கத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க, மார்க்க குர்ஆன் ஹதீஸ் விளக்கத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க, தவறு இல்ல. இல்லாத பொல்லாத பலா இந்த இயக்க தலைவர் அந்த இயக்க தலைவரை பத்தி, அந்த இயக்க தலைவர் இந்த இயக்க தலைவரை பத்தி, இந்த அமைப்பு தலைவர் அந்த அமைப்பு தலைவரை பத்தி, அந்த அமைப்பு தலைவர் இந்த அமைப்பு தலைவரோட குறைகளை பத்தி இல்லாத பொல்லாத அவதூறுகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள், நவுது பில்லாஹ். இது ஒரு முஸ்லீம் செய்யலாமா? இந்த இமெயில் என்ட்ரேட் அது நடந்துட்டு இருக்குது. அதான் முகம் தெரியாத ஒருத்தரே தன்னை நிர்பந்தமா போய் பாவியா மாத்திக்கிறார். அங்க போய் முகம் தெரிஞ்ச ஒருத்தர், பாதிக்கப்பட்ட ஒருத்தர், அவர் சொல்றாருன்னா நியாயம் சரி, ஏதோ பாதிக்கப்பட்ட சொல்ல, இது யாருன்னு தெரியாது. அவர் கூட முகத்தோட பார்த்திருக்க மாட்டான், அவர் கூட 5 நிமிஷம் பழகி கூட இருக்க மாட்டான், அவரை பத்தி இல்லாத பொழுது அவதூறு பரப்பிட்டு இருப்பான். எந்த விதத்துல நியாயம் இது? அதனால எஸ்எம்எஸ் அனுப்புறவங்க, இமெயில் அனுப்புறவங்க முதல்ல அந்த செய்தி உண்மையா பொய்யா ஆராய்ந்து விட்டு அதை மற்றவங்களுக்கு அனுப்பணும். சரி, இப்ப இந்த கேள்விக்கு வருவோம். இந்த இமெயில்ல எஸ்எம்எஸ் நம்ம இமெயில் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக நம்ம குர்ஆன் ஆயத்தை அனுப்புனா அதை சில சமயங்களில் டெலீட் பண்ண வேண்டியிருக்குது. அப்படி டெலீட் பண்ணுவது என்பது பெரும் பாவம், அதனால குர்ஆனை நீங்க அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்களே. முதல்ல இந்த ஹதீஸ் எங்க இருக்குது?
தன்னுடைய கையாலேயே குர்ஆனை அழிப்பது கியாமத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னா ஹதீஸ்ங்கிறது. இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்? இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆளாளு எஸ்எம்எஸ்ல தாவா செய்யறங்கிற பேர்ல குர்ஆன் ஆயத்துக்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் விளக்கம் புரியாம இவங்க மனம் போன போக்கில் இவங்களா ஒரு அர்த்தத்தை இட்டு கட்டி அனுப்ப வேண்டியது. எல்லாத்துக்கும் இவங்க அறிவில் என்ன படம் அதை அனுப்ப வேண்டியது. பாத்தீங்களா, டெலீட் பண்ண கூட வந்துருக்குது, அதனால டெலீட் பண்ண வேண்டியது, அதனால அனுப்பாதீங்க. அப்படி பார்த்தா குர்ஆன் இத்து போயிட்டா கபர்ல மண்ணில் போட்டு புதைக்கிறோம். குர்ஆன் பேப்பருங்க, பேப்பர் ஓதி ஓதி இத்து போச்சு, பழைசாய் போச்சு. என்ன பண்றோம்? அதை மண்ணில் போட்டு புதைக்கிறோம், அதை டெலீட் பண்றோம். அதனால குர்ஆனை பிரிண்ட் பண்ணக்கூடாது சொல்ல முடியுமா? குர்ஆன் பிரிண்ட் பண்ணா ஓதி முடிச்ச போது அதை டெலீட் பண்ண வேண்டியிருக்குது, அதை மண்ணில் போட்டு அழிக்க வேண்டியிருக்குது. அதனால குர்ஆனை பிரிண்ட் பண்ணக்கூடாது, பிரிண்ட் பண்ண குர்ஆனை வீட்டில் வைக்க கூடாது சொல்ல முடியுமா யாராவது? அதனால மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்க மனம் போனதெல்லாம் மார்க்கமா அனுப்பாம தயவு செய்து உங்களுடைய மனதில் பட்டதை நல்ல தெளிவான ஆலிம்களிடத்திலோ அல்லது ஆதாரப்பூர்வமான மதரசாக்களிடத்திலோ ஃபத்வா கேட்டு அதை ஊர்ஜிதம் செய்த பிறகு மற்றவங்களுக்கு அனுப்புங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பெரிய முசீபத் தெரிஞ்சுனா, ஒரு 4 குர்ஆன் ஆயத்தை தெரிஞ்சுட்டான், ஒரு 4 ஹதீஸை படிச்சுட்டா போதும், இவன் இன்டர்நெட்ல பார்த்து ஹதீஸை படிச்சுக்கிறான், தான் பெரிய ஆலிமு, இது எல்லாத்துக்கும் சொல்றேன். அடப்பா, எவ்வளவு பெரிய தவறு அது! எவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சிட்டு இருக்கிற நீ, இது யாரும் உணர்றது இல்ல. அதனால சகோதரர்களே, இன்டர்நெட்ல இமெயில்ல மார்க்கத்தை அனுப்புங்க, எஸ்எம்எஸ்ல மார்க்கத்தை தாவா செய்யுங்க, தப்பே கிடையாது. ஆனால் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நீங்கள் ஆலிம்கள் மூலமாகவோ அறிந்த அறிஞர்கள் மூலமாகவோ அல்லது மதரசாக்களுடைய ஃபத்வாக்களுக்கு சில பேர் குர்ஆன் எல்லாத்துக்கும் விளங்கும், இது அந்த ஆலிம்கள் இவங்கள்ட்ட போய் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்றாங்க. குர்ஆன் எல்லாத்துக்கும் விளங்கத்தாங்க செய்யுங்க, யாரும் விளங்கான்னு சொல்லுங்க. ஆனால் அந்த குர்ஆனுக்கு விளக்கம் தெரிய வேண்டும் என்றால், குர்ஆன் உங்களுக்கு புரியும், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, இது எல்லாத்துக்கும் புரியும், பாமரனுக்கும் படித்தவனுக்கும் எல்லாத்துக்கும் புரியும். ஆனா எல்லா புகழும் என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு விளக்கம் என்ன, வியாக்கியானம் என்ன? இதுக்கு பேர் தஃப்சீர். இந்த தஃப்சீர் தெரியும், எல்லா பாமர மக்களும் தஃப்சீர் புரியாது, எல்லா பாமர மக்களும் தஃப்சீர் செய்ய முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிரைஹி ஃபல்யதபவ்வா மக்ஆதஹு மினன் நார், யார் அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு தன்னுடைய அறிவுப்படி விளக்கம் சொல்வானோ அவன் நரகத்தில் தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு சஹாபாக்கள் விளக்கம் சொல்லிருக்காங்க. சஹாபாக்கள் முஃபஸ்ஸிர் குர்ஆனான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லிருக்காங்க. அந்த விளக்கத்தை அடிப்படையாக வச்சு இப்னு கஸீர், குர்துபி போன்ற பெரிய பெரிய தஃப்சீர் கிரந்தங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்க படிச்சீங்கடா, அந்த தஃப்சீரை மேற்கோள் காட்டி நீங்க குர்ஆனுக்கு தஃப்சீர் சொல்றது தப்பு கிடையாது. அது இல்லாம இந்த ஆயத்துக்கு நான் விளங்குனது இப்படித்தான், அதனால இது எல்லாத்தையும் சொல்றேன்னு சொன்னா, இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் தன்னுடைய அறிவுப்படி குர்ஆனுக்கு விளக்கம் கொடுப்பானோ அவன் நரகத்தில் தனக்கென்று இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும். அதனால தஃப்சீரும் பிரை, தன்னுடைய மனம் போன போக்கில் எல்லாம் தன் மனதில் பட்டதையெல்லாம் தஃப்சீரா எழுதக்கூடாதுங்க. எந்த ஒரு மார்க்க விஷயமா இருந்தாலும் அறிஞரிடத்திலோ அல்லது ஃபத்வாக்கள் இடத்துல அறிஞருடைய குழுவின் இடத்திலோ அதை ஒப்புதல் பெற்று எல்லோருக்கும் அனுப்புறதா முறையா இருக்கும். இல்லைன்னா இப்படித்தான் மனம் போன போக்கில் அனுப்ப வேண்டியிருக்கும். அதனால குர்ஆன் ஆயத்துக்களை டெலீட் பண்றதுனால எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடாது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதை டெலீட் பண்ற நோக்கம் என்ன? நாம குர்ஆனை அழிக்கணும், குர்ஆனை மக்கள் எடுத்துறோங்க நோக்கம் இல்ல. அடுத்தடுத்த எஸ்எம்எஸ்கள் வரணும், அதை சேவ் பண்ணி படிக்கணுங்கிறதுக்காக தான் அழிக்கிறோம். சோ அதனால இது எப்படின்னு சொன்னா, பிரிண்ட் பண்ண குர்ஆனை அது பழைசாயி போச்சு, கிழிஞ்சு போச்சுன்னா அப்படி மண்ணில் போட்டு பொதிச்சு அதை டெலீட் பண்றோமோ அழிக்கின்றோமோ அந்த மாதிரி தான் இதுவும். அதனால இது அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறத பார்வைக்கு படல. அப்படியே ஹதீஸ் இருந்தாலும் அந்த ஹதீஸ் அர்த்தம் இதற்கு பொருந்தாது. அதனால தாராளம் எஸ்எம்எஸ் குர்ஆனை அனுப்புங்க, எஸ்எம்எஸ் மூலமா இமெயில் மூலமா தாவா செய்யுங்க. ஊர்ஜிதம் செய்த பிறகு, ஊர்ஜிதம் செய்யப்படாத ஆதாரம் இல்லாத விஷயங்களை மற்றவங்க பரப்பாதீங்க.